அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு பயனுள்ள வகையில் இப்போ கொடுத்துருக்கிற புதிய சிலபஸ் அடிப்படையில் இந்திய பொருளாதாரம், இந்தியன் எக்கனாமி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாமினேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு எந்தெந்த முக்கியமான லெசன்லேருந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ரிவிஷன் பண்ணணுமோ அதை தான் நம்ம கடகடன்னு பார்க்க போகிறோம். ஸோ குயிக்காக நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். நம்ம 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பித்து வரிசையாக பார்க்கலாம். சரிங்களா? வாங்க இப்போ ஃபஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்டில் தேசிய வருவாய் அப்படிங்கிற லெசனில் பார்க்கலாம். ஸோ இந்த லெசன் ரொம்பவே முக்கியமான லெசன். இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டே வந்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பெரிய பிரச்சனைகளான வேலைவாய்ப்பின்மை, பணவீக்கம் மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை சமாளிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட தவிர்க்க முடியாத தயாரிப்பே தேசிய வருவாய் என்னும் கருத்துரு கூறியவர் சாமுவேல்சன். ஸோ சாமுவேல்சன் அவர்கள் தேசிய வருவாயை பற்றி என்ன கருத்துரு சொல்கிறாங்க அப்படின்னா, பெரிய பிரச்சனைகளான வேலைவாய்ப்பின்மை, பணவீக்கம் மற்றும் வளர்ச்சி இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்காக தயாரிக்கப்பட்டது தான் இந்த தேசிய வருவாய் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. சரிங்களா? தேசிய வருவாய் என்னும் கருத்துருவை முதலில் அறிமுகப்படுத்தியவர் சைமன் குஸ்னெட்ஸ். ஸோ முதல்ல இந்த தேசிய வருவாய் அப்படிங்கிற கருத்தை யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைமன் குஸ்னெட் அவர்கள் தான் தெரியப்படுத்தியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், ஓராண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் பண மதிப்பு தான் நம்ம என்ன சொல்லுவோம், தேசிய வருவாய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேசிய வருவாய்னு பேசுகிறோம் அப்படின்னா அது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக ஒரு வருஷத்தில் நம்ம எவ்வளோ பண்டங்கள் பணிகள் எல்லாமே உற்பத்தி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதோட பண மதிப்பை தான் நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் தேசிய வருவாய் அப்படிங்கிறத குறிக்கும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை பயன்படுத்துகின்றன. இதுவே அந்நாட்டின் நிகர ஆண்டு வருமானம், தேசிய வருவாய் அல்லது தேசிய ஈவுத்தொகை ஆகும் அப்படின்ற கருத்துரு யார் சொன்னாங்க அப்படின்னா ஆல்ஃப்ரெட் மார்ஷல் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ஃப்ரெட் மார்ஷல் அவர்கள் தேசிய வருவாயை எப்படி சொல்லியிருக்காங்க, அவங்களோட கருத்தை எப்படி முன் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் அவங்களோட உழைப்பையும் முதலையும் சேர்த்து இயற்கை வளங்களையும் பயன்படுத்தி அவங்க பண்டங்கள் பணிகள் செய்கிறாங்க இல்லையா? ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிகர ஆண்டு வருமானம், தேசிய வருவாய் மற்றும் தேசிய ஈவுத்தொகையாக கணக்கிடுறோம் அப்படிங்கிறாங்க. அப்போது தேசிய வருவாயை பற்றி ஆல்ஃப்ரெட் மார்ஷல் அவர்கள் என்ன கருத்துரு சொல்லியிருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கணும். தேசிய வருவாயோட வேறு பெயர்களாக நம்மளுக்கு நிகர ஆண்டு வருமானம் மற்றும் தேசிய ஈவுத்தொகைன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், ஓராண்டில் பொருளாதாரத்தின் உற்பத்தி அமைப்பிலிருந்து பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நிகர வெளியீடாக அவை இறுதிநிலை நுகர்வோருக்கு செல்கின்றன அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூலதன பொருட்களின் இருப்போடு நிகர கூடுதலாக சேர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சைமன் குஸ்னெட்ஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ சைமன் குஸ்னெட் அவர்கள் அவங்களோட கருத்துருவை எப்படி அவங்க அந்த தேசிய வருவாய்க்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ஃபுல் ஃபார்ம்லேருந்து எப்போயுமே டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் நம்மளுக்கு கொஷின்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஃபுல் ஃபார்ம் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே பார்த்துடலாம். ஜிடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. என்டிபின்னு பார்த்தீங்கன்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நிகர உள்நாட்டு உற்பத்தி. ஜிஎன்பி அப்படின்னா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், மொத்த தேசிய உற்பத்தி. என்என்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், நிகர தேசிய உற்பத்தி அப்படின்றது அர்த்தம். ஸோ என்னன்னு வர இடத்துல நெட்டுன்னு வரும், ஜீன் வர இடத்துல கிராஸ் அப்படின்னு வரும். ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீன் வந்ததுன்னா மொத்த அப்படின்னு வரும், என்னன்னு வர இடத்துல நிகர அப்படின்னு வரும். டிபி அப்படின்னா உள்நாட்டு உற்பத்தியை குறிக்கும், என்பின்னு வந்ததுன்னா தேசிய உற்பத்தியை குறிக்கும். ஸோ எல்லாமே அந்தந்த வார்த்தைகளுக்கு என்னன்றதை பிரித்து பார்த்துட்டோன்னா எது நம்மளுக்கு மாற்றி கொடுத்து கேட்டாலும் நம்ம ஈஸியாக ஆன்சர் போட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? பிஐன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்கம், தனிநபர் வருமானத்தை குறிக்கும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். ஓராண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த சந்தை மதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் மொத்தமாகவே ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இறுதி நிலையில் பண்டங்கள் மற்றும் பணிகள் உற்பத்தி ஆகுதோ அதோடைய சந்தை மதிப்பு தான் என்னது அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு குறிப்பிட்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், செலவு முறையில் ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்கான ஃபார்முலா பாருங்கள், C+I+G+X-M அப்படிங்கிறது தான் இதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, போதுமானது.
அடுத்து பார்க்கலாம். ஓராண்டில் ஒரு நாட்டில் ஏற்படும் தேய்மானத்தை கழித்த பிறகு கிடைக்கும் நிகர உற்பத்தி நிகர உள்நாட்டு உற்பத்தி. இப்போ நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. அதுலேருந்து நம்ம எப்படி நிகர உள்நாட்டு உற்பத்தி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலேருந்து தேய்மானத்தை கழித்து எடுக்கிறது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நிகர உள்நாட்டு உற்பத்தி கிடைக்கும். இதோ ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். NDP நிகர உள்நாட்டு உற்பத்தி நெட் டொமஸ்டிக் ப்ராடக்டான ஃபார்முலா என்னது அப்படின்னா GDP மைனஸ் தேய்மானம். அடுத்து பார்ப்போம். ஓராண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட முடிவடைந்த பொருட்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மொத்த மதிப்பு மொத்த தேசிய உற்பத்தி நிகர வெளிநாட்டு வருமானமும் சேர்க்கப்படும். ஸோ இந்த மொத்த தேசிய உற்பத்தி அப்படிங்கிறது எது சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு உற்பத்தி செய்யப்படுற முடிவடைந்த பொருட்கள் மற்றும் பணிகள் எல்லாத்துக்குமே அங்காடியோட மொத்த மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்றத குறிப்பிடுறது தான் இந்த மொத்த தேசிய உற்பத்தி அப்படிங்கிறது. ஸோ இதில் நிகர வெளிநாட்டு வருமானமும் சேர்க்கப்படும் அப்படிங்கிறத கவனம் கொடுத்து பார்த்துக்கணும். ஃபார்முலா பாருங்கள். நிகர தேசிய உற்பத்தி NNP இஸ் ஈக்குவல் டு மொத்த தேசிய உற்பத்தி GNP மைனஸ் தேய்மானம் அப்படிங்கிறது. ஸோ எல்லாத்துலேயுமே நிகர அப்படிங்கிற ஆன்சர் வேணும் அப்படின்னா மொத்த அப்படிங்கிறதுலேருந்து தேய்மானத்தை கழிக்கணும் அப்படிங்கிறத ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள். ஓராண்டில் ஒரு நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் பல வழிகளிலிருந்து கிடைக்கப்பெறும் மொத்த வருமானம் தனிநபர் வருமானம். இதில் ஓய்வூதியமும் சேர்க்கப்படுகிறது. ஒரு தனி நபருக்கு எந்தெந்த வகையிலிருந்தெல்லாம் வருமானம் வருதோ, ஸோ எந்தெந்த வகையிலிருந்தெல்லாம் அந்த தனி நபருக்கு பணம் உள்ளே கிடைக்குதோ அது எல்லாமே அவங்களுக்கான வருமானம் தானே. அது ஓய்வூதியமாக வந்தாலும் சரி, அவங்க சம்பாதிச்ச காசாக இருந்தாலும் சரி, எந்த வகையில் உள்ளே வந்தாலுமே அது தனிநபர் வருமானத்தை தான் குறிக்கும். இதில் ஓய்வூதியமும் சேர்க்கப்படுகிறதுப்பா, அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஓராண்டில் ஒரு நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் பல வழிகளிலிருந்து கிடைக்கப்பெறும் சராசரி வருமானம் தலா வருமானம். ஸோ சராசரி வருமானம் என்ன அப்படின்னா தலா வருமானம். தனிநபர் வருமானத்தோட சராசரி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலா வருமானம் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். செலவிடக்கூடிய வருமானம் ஈக்குவல் டு தனிநபர் வருமானம் மைனஸ் நேர்முக வரிகள். செலவிடக்கூடிய வருமானம் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா தனிநபர் வருமானம் மைனஸ் நேர்முக வரிகள். இப்போ தனிநபர் வருமானம்னா என்னென்னு பார்த்தோம், ஒரு நபருக்கு எல்லா வழிகளிலிருந்துமே கிடைக்கிற வருமானம் எல்லாத்தையுமே தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி உள்ள வர எல்லா வருமானத்தையுமே மொத்தமாக நம்மளுடைய செலவுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு வேளை டேக்ஸ் லிமிட்டேஷனில் இருக்கோம் அப்படின்னா டேக்ஸ் கட்டினதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணணும், அந்த காசை நம்மளால் பயன்படுத்த முடியும். அப்போது அந்த தனிநபர் வருமானத்தில் நேர்முக வரிகள் போக தான் என்ன ஆகுது, நம்மளுக்கு செலவழிக்கக்கூடிய வருமானம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலாவில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். தலா வருமானம் ஈக்குவல் டு தேசிய வருமானம் டிவைட் பை மக்கள் தொகை. ஸோ நம்ம ஏற்கனவே தலா வருமானம் அப்படிங்கிறது சராசரியை குறிப்பிடும் அப்படின்றது பார்த்தோம். ஸோ எதை வச்சு அந்த சராசரி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய வருமானத்தில் மொத்த மக்கள் தொகையை நம்ம வகுத்து கொடுக்கும்போதுல நம்மளுக்கு கிடைக்கிறது தான் தலா வருமானம். அடுத்தது நிலையான விலையில் தேசிய வருமானம் அப்படின்றதுக்கு என்ன ஃபார்முலான்றது பாருங்கள். நடப்பு விலையில் தேசிய வருவாய் டிவைட் பை P1 பை P2 அப்படிங்கிறது தான் நிலையான விலையில் தேசிய வருமானம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அடுத்து பார்க்கலாம். GDPயில் குறிப்பிட்டுள்ள பண்டங்கள் மற்றும் பணிகளின் விலை மாற்ற குறியீட்டு எண் மைனஸ் GDP குறைப்பான். ஸோ இந்த மாற்ற குறியீட்டு எண் அப்படிங்கிறது நம்மளுக்கு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா GDP குறைப்பானை தான் நம்மளுக்கு குறிக்குது. GDP குறைப்பான் ஈக்குவல் டு பண மதிப்பு GDP டிவைட் பை உண்மை GDP இன்ட்டு 100. ஸோ இந்த GDP குறைப்பான் நம்ம எப்படி ஃபார்முலாவில் கணக்கிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண மதிப்பு GDP டிவைட் பை உண்மை GDP இன்ட்டு 100 அப்படின்னு போட்டு தான் நம்ம இந்த GDP குறைப்பானை கண்டுபிடிப்போம். இதுக்கான ஃபார்முலா தான் இது. ஓகேவா? அடுத்து பாருங்கள். தேசிய வருவாய் எத்தனை முறைகளை பயன்படுத்தி அளவிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 முறைகளை பயன்படுத்தி அளவிடலாம். முதல் முறை உற்பத்தி முறை, மதிப்பு கூட்டுதல் முறை அப்படின்ற வேறு பேராலும் சொல்லுவாங்க. இரண்டாவதாக வருவாய் முறை, அதை காரணிகளின் ஊதிய முறை அப்படின்னு சொல்லுவோம். மூன்றாவதாக செலவு முறை அப்படின்றது. சரிங்களா? அடுத்து பாருங்கள். விவசாயத்துறையின் மொத்த உற்பத்தி எத்தனை வகை பயிர்களின் மதிப்பை வைத்து கணக்கிடப்படுகிறது? விவசாயத்துறையில் அதோட மொத்த உற்பத்தியை கணக்கிடுறதுக்கு எத்தனை வகை பயிர்களை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 64 வகை பயிர்கள் தான் கணக்கில் எடுத்துக்கப்படுது. ஓகேவா? அடுத்து பார்ப்போம். தேசிய வருவாய் கணக்கிடலில் சேர்க்கக்கூடாதவை. ஸோ தேசிய வருவாய் நம்ம கணக்கிடும் போது எதெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இது என்ன பாருங்கள். ஏற்கனவே வாங்கப்பட்ட கார், இருசக்கர வாகனம் மற்றும் கைபேசி. ஸோ ஏற்கனவே வாங்கியிருந்தாங்க அப்படின்னா முதல்ல வாங்கும் போதே அதுக்கான கணக்கீடு செஞ்சுருப்பாங்க. அதனால் நம்ம அதை இதில் சேர்க்கக்கூடாது.
பழைய பங்கு மட்டும் பத்திரங்கள். ஸோ இதுவுமே ஏற்கனவே சேர்த்துருப்பாங்க, அதில் சேர்க்கக்கூடாது. முதியோர் ஓய்வூதியம் சேர்க்கக்கூடாது. விவசாயிகளோட விதை மற்றும் உரங்களை சேர்க்கக்கூடாது. பருத்தி நூல்களுக்கு செய்யும் செலவுகளையும் நம்ம சேர்க்கக்கூடாது. அப்போ இந்த 5 விஷயங்கள் தேசிய வருவாய் கணக்கிடலில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், சந்தை விலை ஈக்குவல் டு காரணி செலவு மைனஸ் உதவித்தொகைகள். சந்தை விலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா காரணி செலவு மைனஸ் உதவித்தொகைகள். அப்போ காரணி செலவுக்கான ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். காரணி செலவு ஈக்குவல் டு சந்தை விலை மைனஸ் மறைமுக வரி ப்ளஸ் உதவித்தொகைகள். காரணி செலவு ஈக்குவல் டு சந்தை விலை மைனஸ் மறைமுக வரி ப்ளஸ் உதவித்தொகைகள். ஸோ அப்படியே ஃபார்முலா தான், இதை அப்படியே படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பொருளாதாரத்தின் கணக்கு அல்லது சமூக கணக்கு என சொல்லப்படுவது. ஸோ எதை நம்ம பொருளாதாரத்தின் கணக்கு அல்லது பொருளாதாரத்தின் சமூக கணக்குன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா தேசிய வருவாயை தான் இப்படி நம்ம குறிப்பிடுறோம். அடுத்து பார்க்கலாம், தேசிய வருவாய் பகுப்பாய்வின் முக்கியத்துவம் என்ன? ஸோ இந்த தேசிய வருவாயை நம்ம எதனால் கணக்கிடுறோம்? ஸோ இதன் மூலமாக நம்மளுக்கு என்னென்ன முக்கியத்துவம் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம். பல்வேறு துறைகளின் முக்கியத்துவம் பற்றியும் தேசிய வருமானத்தில் அத்துறையின் பங்களிப்பு பற்றியும் அறிய முடிகின்றது. ஸோ இந்த தேசிய வருவாய் கணக்கிடுறது மூலமாக நம்மளால் ஒரு துறைக்கும் என்ன முக்கியத்துவம் அப்படின்றதையும் அந்த துறைக்கு தேசிய வருவாயில் எவ்வளோ பங்களிப்பு அளிச்சிருக்காங்க, தேசிய லெவலில் அவங்களோட வருவாயில் எவ்வளோ பங்களிப்பு இருக்குது அப்படின்றது நம்மளால் என்ன பண்ண முடியுது, தேசிய வருவாய் கணக்கிடுறது மூலமாக நம்மளால் தெரிந்து கொள்ள முடியுது அப்படின்றது அதோட முக்கியத்துவம். பணவியல் மற்றும் பொது நிதி கொள்கைகளை உருவாக்க உதவுகிறது. ஸோ இந்த தேசிய வருவாய் கணக்கிடுறதை அடிப்படையாக கொண்டு தான் பணவியல் மற்றும் நிதி கொள்கைகள் எல்லாமே வகுக்கப்படுது. திட்டமிடலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த பொருளாதார திட்டமிடல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அடிப்படையாக இருக்கிறது தேசிய வருவாய் தான். பொருளாதார மாதிரிகளை உருவாக்க பயன்படுகிறது. ஸோ இந்த திட்டமிடலுக்கு எந்த மாதிரியை பயன்படுத்தணும் அப்படின்ற பொருளாதார மாதிரிகள் உருவெடுக்கிறதுக்கும் தேசிய வருவாய் பயன்படுகிறது. தேசிய வருமானம் மூலம் தலா வருமானம் கணக்கிடப்படுகிறது. நம்ம ஃபார்முலா படிக்கும் போதே பார்த்தோம் இல்லையா, தலா வருமானம் ஈக்குவல் டு தேசிய வருமானத்துடைய மக்கள் தொகையை வகுத்து கொடுக்குற சராசரி தான் நம்மளுக்கு தலா வருமானம் அப்படிங்கிறது. அப்போது தேசிய வருமானம் கிடைச்சாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும், தலா வருமானமே கண்டுபிடிக்க முடியும். அப்போது இது ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்குது. தலா வருமானம் கண்டுபிடிக்கிறதுக்கான உதவியை நம்மளுக்கு தேசிய வருமானம் செய்து அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், தலா வருமானம் ஒரு நாட்டின் பொருளாதார நிலைமையை அறிய பயன்படுகிறது. ஸோ தலா வருமானம் மூலமாக அந்த நாட்டோட பொருளாதார நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். பல்வேறு உற்பத்தி காரணிகளின் வருமான பகிர்வை தெரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ உற்பத்தி காரணிகளோட வருமான பகிர்வு எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்மளால் தேசிய வருவாய் கணக்கிடுறது மூலமாக தெரிஞ்சுக்க முடிகிறது. அப்போது தேசிய வருவாய் கணக்கிடுறது மூலமாக நம்மளுக்கு இவ்வளோ முக்கியத்துவங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கவனமாக பார்த்துக்கோங்க. இதில் எது இல்லை அப்படின்னு நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்க்கலாம், தேசிய வருவாய் கணக்கீட்டில் உள்ள சிரமங்கள். ஸோ இப்போ என்னென்ன முக்கியத்துவங்கள் இருக்குன்றதை பார்த்தோம். அதே மாதிரியே இந்த தேசிய வருவாய் கணக்கீடலில் என்னென்ன சிரமங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். மாற்றுச் செலுத்தல்கள், ஓய்வூதியம், உதவித்தொகை, இது எல்லாமே நம்மளுக்கு மாற்றுச் செலுத்தல்கள் கடியில் வரும். ஸோ இது நம்ம தேசிய வருவாய் கணக்கீட்டில் இது கணக்கிடுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், தேய்மானங்கள் மதிப்பீடு செய்வதில் சிரமம். ஸோ தேய்மானங்களில் நம்ம கழிக்கணும்னு சொல்கிறோம். ஸோ அது எவ்வளோ தேய்மானத்தை கழிக்கிறது அப்படின்னு அந்த தேய்மானங்களில் கணக்கிட்டு எடுக்கிறது நம்மளுக்கு சற்று சிரமமாக தான் இருக்குது. பணம் செலுத்தப்படாத சேவைகள். இப்போது சேவைகள் துறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா சேவைகளுமே பணம் செலுத்தக்கூடியதாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இப்போது வீட்டில் டெய்லி நம்மளுக்கு வீட்டில் உள்ள வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு வீட்டில் குழந்தைங்களை பராமரிச்சுக்கிறது, சமைக்கிறது, வீட்டை ஃபுல்லாக தூய்மைப்படுத்துறது, பெரியவங்களை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய சேவைகள் நம்ம வீட்டில் நம்மளுடைய அம்மா பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அதற்கான பணம் அந்த சேவைகளுக்கு அவங்களுக்கு செலுத்தப்படலை இல்லையா, அந்த சேவைக்குன்னு ஒரு தொகை அவங்களுக்கு அளிக்கப்படுறது கிடையாது. அப்போது பணம் செலுத்தப்படாத சேவைகளும் இது மாதிரி நிறைய இருக்குது. அது எதுவுமே நம்மளுக்கு தேசிய வருவாய் கணக்கீட்டுக்குள்ளே வரலை. அடுத்து பாருங்கள், சட்டவிரோத நடவடிக்கைகளால் கிடைக்கும் வருமானம். ஸோ சட்டவிரோத நடவடிக்கைகள் மூலமாக ஒரு வருமானம் ஈட்டுறாங்க அப்படின்னா அதை நம்மளால் தேசிய வருவாய் கணக்கீடுக்குள்ளே கொண்டு வர முடியாது. சொந்த நுகர்வுக்கான உற்பத்தி மற்றும் விலை மாற்றம். ஸோ சொந்த நுகர்வுக்காக அவங்க ஒரு உற்பத்தி பண்ணுறாங்க, அவங்க விலையை மாற்றம் செய்கிறாங்க அப்படின்னா சொந்த உற்பத்திக்குன்னு சொந்த பயன்பாட்டுக்குன்னு வரும்போதில் அதை நம்ம தேசிய வருவாயில் கணக்கிட முடியாது. மூலதன லாபம், புள்ளி விவர சிக்கல்கள். ஸோ மூலதன லாபம் எவ்வளோ இருக்குது அப்படின்ற புள்ளி விவரங்கள் எல்லாமே நம்மளுக்கு எல்லா துறைகள்கிட்டருந்துமே வாங்கி கணக்கிடுறதுக்கு சற்று சிரமமாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தேசிய வருவாய் கணக்கிடலில் சிரமங்களாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம்,
அரசு என்பது ஒன்று சேர்க்கப்பட்ட நபர்கள் என குறிப்பிட்டவர்கள். ஸோ யாருடைய கூற்றின்படி அரசு அப்படிங்கிறது ஒன்று சேர்க்கப்பட்ட நபர்கள்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடி மற்றும் பீகாக். ஓகேவா? PQLIயில் உள்ளடக்கியது. ஸோ இந்த PQLI ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தான் PQLI அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதெல்லாம் உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களின் வாழ்க்கை தரம், வாழும் காலம், கல்வி அறிவு, இதை மூன்றையும் உள்ளடக்கியது தான் PQLI அப்படின்றது. அடுத்து பாருங்கள், பணவீக்கத்திற்கு சரிப்படுத்தப்பட்ட தேசிய வருவாயின் மதிப்பு என்ன அப்படின்னா உண்மை தேசிய வருவாய் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ பணவீக்கத்தை சரிப்படுத்தி தேசிய வருவாயோட மதிப்பை கணக்கிடுறோம் அப்படின்னா அதுதான் உண்மை தேசிய வருவாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓட்டக்கருத்துரு மைனஸ் மாத வருமானம். ஸோ அதை எப்படி ஓட்டக்கருத்துரு அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா மாத வருமானத்தை சொல்கிறோம். PQLI என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார நலன் குறியீடு. ஸோ PQLI ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா, அது என்னது அப்படின்னா பொருளாதார நலன் குறியீடு அப்படின்றது தான் வெளிப்படுத்தும். ஓகேவா? மிக அதிக அளவிலான தேசிய வருவாய் நம்மளுக்கு எதிலிருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் துறை மூலமாக தான் நம்மளுக்கு மிக அதிக அளவிலான தேசிய வருவாய் பங்கு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ தேசிய வருவாய் அப்படின்ற லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சுருக்கமாக முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். இப்போது 11வது லெசன் போகலாம். 11th இருக்கிற லெசன் போகலாம். 11th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிற லெசன். ஸோ இந்த லெசன் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு லெசன்ப்பா. ஸோ இந்த லெசன்லேருந்து நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ்லேயும் கொஷின் வரும். தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் சார்ந்து நம்மளுக்கு தமிழ்நாடு சார்ந்த கொஷின் வரதே நம்மளுக்கு கொஷின் வரும். ஸோ இந்த லெசனை கவனமாக படிச்சுக்கணும். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். பூலோக ரீதியாக தமிழ்நாடு எத்தனையாவது பெரிய மாநிலம்? ஸோ உலகத்திலேயே தமிழ்நாடு எத்தனையாவது பெரிய மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11வது பெரிய மாநிலமாக இருக்குது. மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு எத்தனாவது இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது இடம் பிடித்திருக்கு. தமிழ்நாட்டில் நீர்வளம் மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3% இருக்கிறது. ஸோ இந்த லெசன் ஃபுல்லாகவே கண்டென்ட் தான்ப்பா. படிக்கணும் அப்படின்னு உட்காருங்க. ஸோ ஜஸ்ட்டு காதில் வாங்கிக்கோங்க. இது எங்கேயோ பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஷினை பார்க்கும்போது கிளிக் ஆயிரும். நம்ம ஜஸ்ட் அப்படியே கண்டென்ட் மட்டும் பார்த்துட்டே போயிடலாம். சரிங்களா? தமிழ்நாட்டில் நீர்வளம் 3% இருக்குது. தமிழ்நாட்டில் நிலப்பரப்பு 4% இருக்குது. அணைக்கட்டுகள் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 81 அணைக்கட்டுகள் இருக்குது. கால்வாய்கள்னு பார்த்தோம் அப்படின்னா 2239 கால்வாய்கள் இருக்குது. குளங்கள் பார்த்தோம் அப்படின்னா 41,262 இருக்குது. குழாய் கிணறுகள் பார்த்திங்க அப்படின்னா 3,20,707 இருக்குது. திறந்தவெளி கிணறுகள் பார்த்தோம் அப்படின்னா 14,92,359 இடம் பெற்றிருக்கு. தமிழ்நாடு எத்தனையாவது பெரிய பொருளாதாரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது பெரிய பொருளாதார மாநிலமாக இருக்குது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பில் தமிழ்நாடுக்கு எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது இடம். அடுத்து பார்ப்போம். தலா வருமானம், முதலீடு, நேரடி அந்நிய முதலீடு, தொழில்துறை உற்பத்தி ஆகியவற்றில் தமிழ்நாடு. ஸோ இந்த துறைகள் எல்லாம் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது இடம். ஸோ மொத்தமாக இந்த துறைகள் எல்லாமே 3வது இடம் இருக்குது அப்படின்றத கோர்வையாக படிச்சுக்கோங்க, ஈஸியாக போட்டுடலாம். மனித வளர்ச்சி குறியீட்டில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடுக்கு 3வது இடம் வகிக்குது. மூலதன முதலீடு, மொத்த தொழில் உற்பத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா 3வது இடம் வகிக்குது. தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. சிமெண்ட் உற்பத்தியில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு 3ஆம் இடம் வகிக்கிறது. சிமெண்ட் உற்பத்தியில் ஆந்திர பிரதேசம் முதலிடத்துலையும் ராஜஸ்தான் 2ஆம் இடத்துலையும் இருக்குது. 3வது இடத்துல நம்முடைய தமிழகம் இருக்குது. அடுத்து பாருங்கள். நிதி ஆயோக் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு 3வது இடத்தில் இருக்கிறது. உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த சேர்க்கை விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு தான். குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டு திட்டங்களில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது. கல்வியறிவு, குழந்தை இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதம் முன்னணியில் உள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம் தான். கல்வியறிவு, குழந்தை இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதம் இது எல்லாத்துலேயுமே முன்னிலையில் இருக்கிறது கேரளா மாநிலம். அடுத்து பாருங்கள். எழுத்தறிவு விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் தரம் 8வது இடத்துல இருக்குது. சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. தமிழகத்தில் பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 14வது இடத்துல இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த ஆறுகளின் எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா 17. தமிழகத்தில் கிணற்று பாசனம் எத்தனை சதவீதம் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56%. தமிழகத்தில் உள்ள சுரங்க திட்டங்களில் முன்னோடி திட்டமாக என்ன திட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NLC திட்டம், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் சொல்லுவோம் இல்லையா, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி கழகம், அதுதான் இருக்குது. மாங்கனீசு சுரங்கம் தமிழ்நாட்டில் எங்கே உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேலமில் தான் இடம்பெற்றிருக்கு. அடுத்து பாருங்கள். பேக்சைட் சுரங்கம் தமிழ்நாட்டில் எங்கே உள்ளது? பாக்சைட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் இருக்குது. இரும்புத்தாது சுரங்கம் தமிழ்நாட்டில் எங்கே உள்ளது அப்படின்னா கஞ்சமலையில் இருக்குது. மாலிப்டினம் இந்தியாவிலேயே எங்கே மட்டுமே கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில், அதுவும்
கரடிக்குட்டம் அப்படின்ற இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு மாலிப்டினம் வந்து கிடைக்குது. இந்தியாவிலேயே இங்கே மட்டும்தான் கிடைக்குது. இந்திய மாநிலங்களில் மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடம் வகிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12வது இடம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடர்த்தி தேசிய சராசரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 382. 2011ஆம் ஆண்டின் படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 555. ஓகேவா? இது ரிப்பீட்டடாக கொஷினில் வரும்பா, கவனமாக படிச்சிருங்க. இந்திய அளவில் நகரமயமாதலின் சராசரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31.5%. தமிழ்நாட்டின் நகரமயமாதலின் சராசரி அளவு 48.4%. இந்திய அளவில் மொத்த மக்கள் தொகையில் தமிழகம் எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா 6%. பெண்களின் வாழ்வியல் மேம்பாடு அடைந்திருப்பதை குறிப்பது சமச்சீர் பாலின விகிதம். தமிழ்நாட்டில் பாலின விகிதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 995. வாழ்நாள் எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஆண்களுக்கு 68.86, பெண்களுக்கு 72.7, மொத்தமாக 70.6 இருக்குது. வாழ்நாள் எதிர்பார்ப்பு இந்தியாவில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஆண்களுக்கு 66.4, பெண்களுக்கு 69.6, மொத்தமாக 67.9. ஸோ இந்தியாவை விட தமிழகத்தில் அதிகமாக இருக்குது, அதை கவனமாக பார்த்துருங்க. பாலின விகிதத்தில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. அடுத்து பார்ப்போம். தமிழ்நாட்டின் பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி. பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் நீலகிரி. பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர். நிதி ஆயோக் அறிக்கையின்படி 2016ஆம் ஆண்டில் தமிழ்நாடு குழந்தை இறப்பு விகிதம் 1 வயதுக்கும் உள்ள குழந்தைகள் இறப்பு விகிதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17. SPIC அமைந்துள்ள இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. நிதி ஆயோக் அறிக்கையின்படி மகப்பேறு காலத்தில் தாயின் இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்துவதில் இந்திய அளவில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது இடம். மகப்பேறு இறப்பு விகிதத்தில் முதலிடம் வகிப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. அடுத்து பார்க்கலாம். இந்தியாவின் சராசரி ஆயுட்காலம் என்னென்னா ஏற்கனவே பார்த்தோம், 67.9 ஆண்டுகள். தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது எந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவைத் நாடு தான். ஸோ ஒரு குவைத் அப்படின்ற ஒரு நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து தமிழ்நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கும் சக்தியின் அடிப்படையில் எந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாக உள்ளது? ஸோ இது நம்ம வந்து வாங்கும் சக்தியின் அடிப்படையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எந்த நாட்டோட கம்பேர் பண்ணும்போதில் தமிழ்நாடு சமமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். தமிழ்நாட்டில் மாநில உள்நாட்டு உற்பத்தியில் எந்த துறை முதலிடம் வகிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவைத்துறை தான் முதலிடம் வகிக்கிறது. அடுத்து பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எந்த துறை 2ஆம் இடம் வகிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்துறை. முதலிடத்தில் சேவைத்துறை இருக்குது, 2ஆம் இடத்துல தொழில்துறை இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் எவ்வளோ அப்படின்னா $2,200. இந்தியாவின் தனிநபர் வருமானம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1,670. தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலம் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. உதிரிப்பூக்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடம் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1வது இடம். உதிரிப்பூக்கள் உற்பத்தியில் 1ஆம் இடம் வகிக்குது. பழங்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடம் வகிக்கிறது அப்படின்னா 3வது இடம். நெல் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோன்னா மேற்கு வங்காளம். அடுத்து பார்க்கலாம். நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது இடம். ஏன்னா முதலிடத்தில் மேற்கு வங்காளம் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? தோட்டக்கலை பயிர், வாழை, தேங்காய் உற்பத்தியில் தமிழ்நாடு 1வது இடம் வகிக்கிறது. ரப்பர் உற்பத்தியில் தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறது. மிளகு உற்பத்தியில் தமிழ்நாடு 3ஆம் இடம் வகிக்கிறது. கரும்பு உற்பத்தியில் தமிழ்நாடு 4ஆம் இடம் வகிக்கிறது. ஸோ 1 2 3 4 அப்படின்னு வரிசையாக ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன பயிர்கள் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உணவு தானியங்கள் மற்றும் பிற தானியங்களின் உற்பத்தி திறனில் முதன்மை மாநிலமாக திகழ்வது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு. அடுத்து பார்ப்போம். மக்காச்சோளம், கம்பு, நிலக்கடலை, எண்ணெய் வித்துக்கள், பருத்தி உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனாவது இடம் வகிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலிடம் வகிக்கிறது. நெய், தேங்காய் உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனாவது இடம் அப்படின்னா 2வது இடம் வகிக்கிறது. கரும்பு, சூரியகாந்தி, சோளம் உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து 3ஆம் இடம் வகிக்கிறது. இந்தியாவில் மருத்துவ தலைநகரம் மற்றும் வங்கி தலைநகரம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான். ஸோ இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் அப்படின்னும் இந்தியாவின் வங்கி தலைநகரம் அப்படின்னும் நம்ம சென்னையை தான் அழைக்கிறோம். ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை. பன்னாட்டு அளவில் கார் உற்பத்தி ஜாம்பவான்களின் தலைநகரம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா சென்னையை தான் சொல்கிறோம். அடுத்து பார்க்கலாம். பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்ற ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர். ஆசியாவிலேயே மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத காகித நிறுவனங்களில் ஒன்றாக செயல்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூரில் உள்ள தமிழ்நாடு காகித உற்பத்தி நிறுவனம் தான். எக்கு நகரம் என்று அழைக்கப்படுவது சேலம்.
தமிழகத்தின் நுழைவாயில் எதை சொல்லுவோம் அப்படின்னா தூத்துக்குடி. சென்னைக்கு அடுத்தபடியாக வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் 2ஆம் இடம் பிடிக்கும் ஊர் எது அப்படின்னா தூத்துக்குடி தான். அடுத்து பார்க்கலாம். இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி உற்பத்தி மையம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்தியாவின் நூல் கிண்ணம் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டை தான் சொல்கிறோம். பின்னலாடைகளின் நகரம் அப்படின்றது நம்மளுக்கு திருப்பூர். தென்னிந்தியாவின் மொத்த மற்றும் சில்லறை ஆயத்த ஆடைகளுக்கான முக்கிய ஜவுளி சந்தையாக எந்த மாவட்டம் இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டம். மொத்த சிமெண்ட் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில் தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறது. சிமெண்ட் தொழிற்சாலையோட எண்ணிக்கையில் தமிழகம் 2ஆம் இடம்ல இருக்குது. மொத்த சிமெண்ட் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில் முதலிடம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆந்திரா மாநிலம். ஜவஹர்லால் நேரு அவர்களால் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்பட்ட நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி. ஸோ யார் அழைச்சாங்கன்றதும் பார்த்துக்கோங்க, நேரு அவர்கள். இந்தியாவின் மிகப்பெரிய எஃகு உருக்கு ஆலை நிறுவனமான செயில் தமிழகத்தில் எங்கே உள்ளது? ஸோ செயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் இருக்குது. காற்றழுத்த விசை குழாய் நகரம் என அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். எந்த சட்டத்தின்படி குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வரையறுக்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSMED 2006. கிராம மக்களுக்கு தேவையான மின்சாரத்தை வழங்கும் ஒரு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரமாக விளங்குவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பந்தல் காற்றாலை மையம். சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அடுத்து பார்த்துருவோம். சூரிய மின்சக்தி திட்டங்களை செயல்படுத்த உகந்த மண்டலமாக கருதப்படுவது நம்மளுடைய தென் தமிழகம். உயர்கல்விக்கான மொத்த சேர்க்கை விகிதத்தில் முதன்மை மாநிலம் நம்மளுடைய தமிழ்நாடு. தமிழ்நாடு எத்தனை அடுக்கு உடல்நல அடிப்படை கட்டமைப்பை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. இந்தியாவில் இணையத்தின் பயன்பாட்டை முதன்மை மாநிலம் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. தங்க நாற்கர திட்டம் முனையமாக விளங்கும் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. சாலை போக்குவரத்தில் நாட்டிலேயே தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறது. இந்தியாவின் 3வது பெரிய சர்வதேச விமான நிலையம் நம்மளுடைய சென்னையில் தான் இருக்குது. கண்டெய்னர் கையாளும் திறன் கொண்ட இந்தியாவின் 2வது முக்கிய செயற்கை துறைமுகம் சென்னை துறைமுகம் தான். உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் முதன்மை புகலிடமாக திகழ்வது நம்முடைய தமிழகம். தேசிய அளவில் வேலைவாய்ப்பின்மை அளவின் சராசரி பார்த்திங்க அப்படின்னா 50. தேசிய அளவில் தமிழ்நாட்டு வேலைவாய்ப்பின்மை 22வது இடத்துல இருக்குது. ஒரு மாநிலத்தில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா அது நம்ம மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி GSDP அப்படின்னு தான் சொல்லுவோம். தனிநபர் வருமானம்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி / மாநில மக்கள் தொகை. ஸோ நம்ம ஏற்கனவே இந்திய லெவலில் என்ன பார்த்தோமோ அதை மாநில லெவலில் கணக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்ம மாநிலத்துக்கான கணக்காக எடுத்துப்போம். பாலின விகிதம் அதிகமாக உள்ள யூனியன் பிரதேசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. வரலாற்று ரீதியாக தமிழகம் ஒரு வேளாண்மை மாநிலம். தொன்று நம்ம வேளாண்மையை தான் செஞ்சுட்டு வரோம். தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 110 தொழில் பூங்காக்கள் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளோடு செயல்பட்டு வருகின்றன. எத்தனை தொழில் பூங்காக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110. தீப்பெட்டி தயாரிப்பில் முன்னோடியாக உள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி. இந்தியாவில் மொத்த தீப்பெட்டி உற்பத்தியில் சிவகாசி 90% பங்கு வகிக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு தோல் பொருள் கண்காட்சி எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நடைபெறுது. தமிழகம் தோல் பொருள் ஏற்றுமதியில் பார்த்திங்க அப்படின்னா 30%, தமிழகம் தோல் பொருள் தயாரிப்பில் பார்த்திங்க அப்படின்னா 70% பங்கும் வகிக்கிறது. எந்த காற்றாலை மையம் கிராம மக்களுக்கு தேவையான மின்சாரத்தை வழங்கும் ஒரு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரமாக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பந்தல் அப்படின்ற இடம்தான். தமிழ்நாட்டின் முக்கிய அணுமின் நிலையங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க. அணுமின் நிலையங்கள்லேருந்து நம்மளுக்கு கேள்விகள் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். தமிழ்நாட்டில் செயல்படும் அனல் மின் நிலையங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பட்டு வடசென்னை, எண்ணூர் மேட்டூர், நெய்வேலி, தூத்துக்குடி. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு அனல் மின் நிலையங்கள் இருக்கிறது. அணுமின் நிலையங்கள் எங்கே இருக்குன்றதையும் பார்த்துக்கோங்க. டீசலை அடிப்படையாக கொண்ட அனல் மின் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. 34% உற்பத்தியோட முதலிடம் வகிக்கிறது. அடுத்து பார்ப்போம். சூரிய மின் உற்பத்தியில் இந்தியாவின் சிறந்த மாநிலமாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. தமிழ்நாடு 3 அடுக்கு உடல்நல அடிப்படை கட்டமைப்பை கொண்டுள்ளது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அந்த 3 அடுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமூக நல மையங்கள். தமிழ்நாட்டின் மொத்த சாலை நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 167,000 அதுதான் 167,000 கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு தமிழ்நாட்டின் மொத்த சாலை நீளமாக இருக்கும். தமிழ்நாட்டின் தேசிய நெடுஞ்சாலைத்துறையால் பராமரிக்கப்படும் சாலை நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,628 கிலோமீட்டர். அடுத்து பார்ப்போம். சாலை போக்குவரத்தில் நாட்டிலேயே தமிழ்நாடு 2வது இடத்துல தான் உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள இருப்பு பாதையின் மொத்த நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,693 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் உள்ள ரயில் நிலையங்கள் மொத்தமாக 690.
சென்னையில் மேம்படுத்தப்பட்ட அதிவிரைவு மெட்ரோ ரயில் போக்குவரத்து தொடங்குவதற்கான பணி மே 2017 முதல் அமைக்கப்பட்டது. ஸோ அதிவிரைவு மெட்ரோ ரயில் வர்றதுக்கான பணி மே 2017 முதல் அமைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் 4 முக்கிய சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன. ஸோ தமிழ்நாட்டில் மொத்தமாக 4 சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது. எங்கெங்கன்னு பார்த்துக்கோங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி இந்த 4 இடத்துல இருக்கிறதுமே சர்வதேச விமான நிலையங்கள். மும்பை, டெல்லிக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் 3வது பெரிய சர்வதேச விமான நிலையம் எங்குள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ முதலிடத்தில் மும்பை, டெல்லி இருக்குது. அடுத்தபடியாக நம்மளுக்கு சென்னை தான் இருக்குது. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய துறைமுகங்கள் எத்தனை அப்படின்னா மொத்தம் 3. ஸோ மேலும் 23 துறைமுகங்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா? சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. ஸோ இது 3 தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 3 பிளேஸில் இருக்குது. அடுத்து பார்க்கலாம். கண்டெய்னர்களை கையாளும் திறன் கொண்ட இந்தியாவின் 2வது முக்கிய செயற்கை துறைமுகம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை. தேசிய அளவில் வேலைவாய்ப்பின்மை சராசரியில் 1000 பேருக்கு 50 பேர் வேலையின்மை சராசரியில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் வேலையின்மையில் பார்த்தோம் அப்படின்னா 1000 பேருக்கு 42 பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. வேலையின்மை பட்டியலில் தமிழகம் எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22வது இடம். தமிழ்நாடு இந்தியாவின் வளமான மாநிலங்களில் ஒன்றாகும். 1994 நமது மாநிலம் வறுமையில் நிலையான சரிவை சந்தித்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதை வச்சு தமிழ்நாடு இந்தியாவோட வளமான மாநிலம்ன்ற சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கூற்றை உறுதிப்படுத்துகிற விதமாக நம்மளுக்கு 1994 வறுமையில் நிலையான சரிவை வந்து சந்திச்சுட்டே வரும். சேவைத்துறை வளர்ச்சியின் விளைவாக 2005க்கு பிறகு இந்தியாவின் மிக வேகமாக வளரும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு விளங்குகிறது. ஸோ சேவைத்துறையோட வளர்ச்சியினால் என்ன ஆகுது அப்படின்னா 2025க்கு அப்புறமா இந்தியாவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு திகழுது. தமிழ்நாடு எதில் வளமானதுன்னு பார்த்தோன்னா மனித வளமில் தான் சிறந்தது. நீர்ப்பாசனத்தின் முக்கிய ஆதாரம் வந்து நம்மளுக்கு கிணறுகள். தமிழ்நாட்டின் நுழைவாயில் அப்படின்னு தூத்துக்குடியை சொல்லுவோம். எக்கு நகரம் அப்படின்னு நம்ம சேலத்தை சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள். பம்பு நகரம் அப்படின்னு கோயம்புத்தூரை சொல்லுவோம். குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டின் தரம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. தமிழ்நாட்டில் தோராய பிறப்பு விகிதம் 1000 பேருக்கு எவ்வளோ அப்படின்னா 15.7. தமிழ்நாட்டில் தோராய இறப்பு விகிதம் 1000 பேருக்கு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 7.4. தமிழ்நாட்டில் வளர்ச்சி விகிதம் 1000 பேருக்கு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 8.3. அதிக மக்கள் தொகையுடைய மாவட்டங்களில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது யார் யாருன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்னை, 2வது காஞ்சிபுரம், 3வது வேலூர், 4வது திருவாரூர். ஸோ இதை அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்கப்பா, கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்தது குறைவான மக்கள் தொகை உள்ள மாவட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர், நீலகிரி, அரியலூர், தேனி. ஸோ அதிகமாக மக்கள் தொகை இருக்கிறது யார் யார், குறைவான மக்கள் தொகை இருக்கிறது யார் யார் அப்படின்னு பிரித்து படிச்சுக்கோங்க. மக்கள் தொகை அடர்த்தியின்படி பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் 26,903 மிக அதிகமாக இருக்குது. கன்னியாகுமரியில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 1106 மக்கள் தொகை அடர்த்தி இருக்குது, அதுவும் மிக அதிகம்தான். நீலகிரியில் பார்த்தோம் அப்படின்னா 288, அதை குறைவான அடர்த்தின்னு குறிப்பிட்றாங்க. திருச்சியில் பார்த்தோம் அப்படின்னா 602, அதுவும் நம்மளுக்கு குறைவான அடர்த்தியாக தான் இருக்குது. அதிக பாலின விகிதம் கொண்ட முதல் 3 மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீலகிரி 1041, கன்னியாகுமரி 1031, நாகப்பட்டினம் 1025. குறைவான பாலின விகிதம் உடைய முதல் 2 மாவட்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேனி 900, தர்மபுரி 946. அதிக குழந்தைகள் பாலின விகிதம் எந்தெந்த மாவட்டங்கள்லன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி 985, கன்னியாகுமரி 964. குறைவான குழந்தை பாலின விகிதம் வேறப்பா, பாலின விகிதம் வேறு, பிரித்து படிச்சுக்கோங்க. குழந்தை பாலின விகிதம் குறைவான கொண்ட மாவட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் 896, அரியலூரில் 897. அடுத்து பார்ப்போம். தமிழ்நாட்டு எழுத்தறிவு விகிதம் பார்த்தோம் அப்படின்னா எழுத்தறிவு விகிதமில் நம்மளுக்கு 2011 கணக்கீட்டின்படி 80.33% இருக்குது. 2001 படி பார்த்தோம் அப்படின்னா 73.45% இருக்குது. இதில் ஆண் எழுத்தறிவு விகிதம் தனியாக பார்த்தோம் அப்படின்னா 2011 படி 86.81%, 2001 படி 82.33% இருக்காங்க. அதுலேயே பெண் எழுத்தறிவு விகிதம் பார்த்தோம் அப்படின்னா 2011 கணக்கீட்டின்படி 73.86%, 2001 படி 64.55% இருக்குது. அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டங்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். கன்னியாகுமரி 92.14%, சென்னை 90.33%. குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி 64.61%, அரியலூர் 71.99%.
அடுத்து பார்ப்போம். தனிநபர் வருமானம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த மாநில உற்பத்தி டிவைட் பை மாநில மக்கள் தொகை. ஸோ மொத்த மாநில உற்பத்தியை மாநில மக்கள் தொகையோட வகுத்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தனிநபர் வருமானம் எவ்வளோ அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு வயது பூர்த்தி அடையும் முன் இறக்கும் பச்சிளம் குழந்தைகளின் எண்ணிக்கை 1000ற்கு எவ்வளோ அப்படிங்கிறத கணக்கிடுறது நம்மளுக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, குழந்தை இறப்பு விகிதம் அல்லது சிசு இறப்பு விகிதம் என்னன்றதை நம்மளுக்கு சொல்லும். 5 வயது பூர்த்தி அடையும் முன் இறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை 1000ற்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இறப்பு விகிதம். ஸோ 1 வயதுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிசு இறப்பு விகிதம்ப்பா. 5 வயதுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குழந்தை இறப்பு விகிதம். பிரித்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்ப்போம். காட்டாமணக்கு போன்ற தாவரங்களிலிருந்து தயாரிக்கப்படும் எண்ணெய் உயிரி எரிபொருள். ஸோ நம்மளுக்கு உயிரி எரிபொருள்லாம் இப்போ சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அது நம்மளுக்கு எதிலிருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டாமணக்கு போன்ற தாவரங்கள்லேருந்து தான் தயாரிக்கப்படுகிறது. தோல் தொழிற்சாலைகள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ராணிப்பேட்டை, ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி. சேலத்தில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். விசைத்தறி, கைத்தறி, ஜவுளி, எஃகு, மரவள்ளி. ஸோ இது எல்லா சம்மந்தமான தொழிற்சாலைகளுமே நம்மளுக்கு சேலத்தில் இருக்குது. சங்ககிரி எதுக்குன்னு பாருங்கள். லாரி களத்தொகுதி. திருச்செங்கோடில் பாருங்கள் ஆழ்துளை இடும் பணிகள். நாமக்கல் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பாருங்க, போக்குவரத்து மற்றும் கோழிப்பண்ணை. அடுத்து பார்க்கலாம். கரூரில் பார்த்தோம் அப்படின்னா வாகனம் புனைபவர் மற்றும் விசைத்தறி. ஈரோட்டில் பார்த்தோன்னா விசைத்தறி மற்றும் மஞ்சள். கோயம்புத்தூரில் நூற்பு ஆலைகள், பொறியியல் தொழிற்சாலைகள். திருப்பூரில் பார்த்தோன்னா பின்னல் ஆடைகள் மற்றும் ஆயத்த ஆடைகள். ராஜபாளையமில் பார்த்தோம் அப்படின்னா பருத்தி மற்றும் அறுவை சிகிச்சை பொருட்கள். சிவகாசியில் பார்த்தோம் அப்படின்னா தீப்பெட்டி, பட்டாசு தொழிற்சாலை மற்றும் அச்சிடுதல். ஸோ இதோட நம்மளுக்கு 11th தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படிங்கிற லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே முடியுது. ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃபேக்ட்ஸாக தான் இருந்திருக்கும். ஸோ அந்த ஃபேக்ட்ஸை அப்படியே ஒருக்க பார்த்துக்கோங்க. கொஷினில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நினைவுக்கு வந்தாலே போதுமானதாக தான் இருக்கும். அடுத்தது நம்ம 11th இருக்கிற இந்திய பொருளாதாரம் லெசன் பார்த்துடலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இலக்க முறை டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் அப்படின்ற கூற்றை சொன்னவங்க யார் அப்படின்னா சுந்தர் பிச்சை அவர்கள். அவங்க கூகுளோட சிஇஓவாக இருக்காங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா வந்து உலக அளவில் ஒரு போட்டியாக இருக்கும் அப்படின்ற கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள். ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பை குறிப்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஜிடிபின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் ஒரு நாட்டில் மொத்தமாக பண்ணக்கூடிய பண்டங்கள், பணிகள் இது எல்லாமே உற்பத்தி பண்ணியிருப்போம் இல்லையா, அதனுடைய மொத்த பண மதிப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HDI மனித வள மேம்பாட்டு குறியீடு மூலமாக அளக்கலாம். PQLI வாழ்க்கை தர குறியீடு மூலமாக அளக்கலாம். GNHI மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு மூலமாக ஒரு நாட்டில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம அளந்து பார்க்கலாம். அடுத்து பாருங்கள். மக்கள் தொகை அதிகரிக்க தொடங்கியதால் பெரும் பிரிவினை ஆண்டு என அழைக்கப்படும் ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921. ஸோ மக்கள் தொகை வந்து பெருமளவில் அதிகரித்ததுனால அதை பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, 1921. அடுத்து பார்க்கலாம். மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1972. மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படிங்கிற தொடர் வந்து நம்மளுக்கு 1972 தான் உருவாக்கியிருப்பாங்க. மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடரை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிக்மே சிங்கே வாங்சுக். இவங்க தான் வந்து அந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படிங்கிற தொடரை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து பார்ப்போம். நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் போன்றவை உள்ளடக்கியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த நாட்டு மகிழ்ச்சி. இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி கணக்கிடும் போதில் எதெல்லாம் சேர்த்து கணக்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் இது எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சியை வந்து அளவிடுறாங்க. உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா எத்தனையாவது இடம் அப்படின்னு பார்த்தோன்னா 7வது இடம் பிடிச்சிருக்கு. ஸோ உலகத்தில் இருக்கிற வலிமையான மற்றும் பெரிய பொருளாதார நாடுகளோட வரிசையில் பார்க்கும்போதுல இந்தியா 7வது இடம் இருக்குது. இது புக் டேட்டாப்பா, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மாறுபடும். பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது கலப்பு பொருளாதாரம். ஸோ கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு ஒரு எக்கனாமியை சொல்கிறோம் அப்படின்னா அங்கே கவர்மெண்ட், ப்ரைவேட் 2 பேருமே சேர்ந்து வந்து அந்த எக்கனாமி சார்ந்த விஷயங்களெல்லாம் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்க்கலாம்.
இந்தியாவில் எத்தனை சதவீத மக்கள் தங்கள் வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60%. ஸோ நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 60% மக்கள் வந்து அவங்களோட வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மையை தான் நம்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டேட்டா இருக்குது. இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறையில் இருந்து எத்தனை சதவீதம் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா 17%. ஸோ நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கிடுறோம் இல்லையா, ஸோ அதில் வேளாண் துறையிலேருந்து நம்மளுக்கு எத்தனை சதவீதம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17% கிடைக்கிது. உலக பொருளாதாரத்தில் இந்தியா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனையாவது இடம்? ஸோ ஜிடிபியின் அடிப்படையில் உலக பொருளாதாரத்தில் இந்தியா எத்தனாவது இடம்னு பார்த்தோன்னா 7வது இடம். உலக பொருளாதாரத்தில் இந்தியா வாங்கும் சக்தியில் எத்தனையாவது இடம்? அந்த பிபிபின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தோன்னா 3வது இடம். அடுத்து பார்க்கலாம், இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கும் துறை எது அப்படின்னு பார்த்தோன்னா பணிகள் துறை. ஸோ நம்ம ஜிடிபி அளவிடுறதுல பெரிய பங்கு வகிக்கிற துறை எதுவாக இருக்குது அப்படின்னா நமக்கு பணிகள் துறை தான் இருக்குது. மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் எத்தனை சதவீதம் அதிகரிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா 1.7% அதிகரிக்கிறது. இந்தியாவில் ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் எந்த ஆண்டின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளது? ஸோ இந்தியாவில் ஒரு வருஷத்துலேயும் மக்கள் தொகை நம்மளுக்கு கூட்டிகிட்டே இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சதவீதம் வந்து எந்த நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா. உலக நிலப்பரப்பில் இந்தியா எத்தனை சதவீதம்னு பார்த்தோம் அப்படின்னா 2.4%. ஸோ மொத்தமாக உலகத்தோட நிலப்பரப்பில் இந்தியா எத்தனை சதவீதம் நிலப்பகுதியை பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2.4% நிலப்பகுதியை மட்டும்தான் இந்தியா வந்து தன்வசம் வச்சிருக்கு. உலக வருவாயில் இந்தியா எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தோன்னா 1.2%. உலகத்தில் உள்ள மொத்த வருவாயெல்லாம் கணக்கெடுக்கும் பட்சத்தில் இந்தியாவோட வருவாய் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1.2%. உலக மக்கள் தொகையில் இந்தியா எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தோன்னா 17.5%. மொத்தமாக உலகத்தில் இருக்கிற மக்கள் தொகை எல்லாத்தையும் பார்க்கும்போதில் இந்தியாவுடைய சதவீதம் 17.5. உலக மக்கள் தொகையில் எத்தனை பேரில் ஒருவர் இந்தியர் அப்படின்னு பார்த்தோன்னா 6 பேர். ஸோ 6 பேருக்கு ஒருத்தர் வந்து இந்தியராக இருப்பாங்க உலக மக்கள் தொகையை. கர்நாடகத்தின் முக்கிய தங்க சுரங்க பகுதி. ஸோ கர்நாடகாவில் வந்து முக்கியமான தங்க சுரங்க பகுதிகள் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோலார் தங்க வயல் மற்றும் ஹட்டி தங்க வயல். அடுத்து பார்ப்போம், இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டிய ஆண்டு எது அப்படின்னு பார்த்தோன்னா 2001. மக்கள் தொகை 1.33%இலிருந்து 1.25% குறைந்தது. இது சிறுபிளவு ஆண்டு என அழைக்கப்படுகிறது. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோன்னா 1951. ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வருஷம் மக்கள் தொகை வந்து கூடிகிட்டே இருந்தது. ஆனால் அந்த குறிப்பிட்ட 1951 வருடத்தில் மட்டும் 1.33%இருந்து 1.25% குறைஞ்சிருக்கு. அதனால தான் அதை சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அடுத்து பார்க்கலாம். இந்திய மக்கள் தொகை உயர்வு வீதம் என்ன அப்படின்னா 1.96%, அதாவது கிட்டத்தட்ட 2%. ஸோ இது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என அழைக்கப்படுகிறது. ஸோ எந்த வருஷத்தில் 2% மக்கள் தொகை உயர்வு இருந்துச்சோ அந்த வருஷத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அந்த வருஷம் என்ன அப்படின்னா 1961. 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குழந்தை பிறப்பு விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1000 பேருக்கு பிறக்கிற குழந்தைகளோட எண்ணிக்கையை தான் குழந்தை பிறப்பு விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கையை குறிப்பது இறப்பு விகிதம். 2011 படி பிறப்பு விகிதம் 21.8 இருக்குது. இறப்பு விகிதம் 7.11 இருக்குது. மிக குறைந்த பிறப்பு விகிதம் உள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. சதவீதம் பாருங்கள் 14.7%. அதிக அளவு பிறப்பு விகிதம் உள்ள மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் 29.5%. மிக குறைந்த இறப்பு விகிதம் உள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம் 6.3%. அதிக அளவு இறப்பு விகிதம் உள்ள மாநிலம் ஒரிசா 9.2%. 2001-2011 மாநிலங்களுக்கு இடையே 10 ஆண்டுகளில் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தை கொண்டுள்ள மாநிலம் எது அப்படின்னா பீகார். 2001 2011 வரையே அந்த 10 வருஷத்தை கணக்கிடும் போதில் மக்கள் தொகையில் யார் அதிகமாக பெருக்கம் அடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பீகார். 2001-2011 மாநிலங்களுக்கு இடையே 10 ஆண்டுகளில் குறைந்த பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கேரள மாநிலம்.
பிமாரு என்றழைக்கப்படும் மாநிலங்கள். ஸோ எந்த மாநிலங்களை பிமாரு அப்படின்னு சொல்லுவோம்னா நம்ம பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். ஸோ அந்த லெட்டர்ஸ் அந்த மாநிலங்களோட ஃபஸ்ட்டு 2 லெட்டரை சேர்த்து தான் இந்த பிமாரு அப்படிங்கிற வார்த்தை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தே நான் வந்து ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து பார்க்கலாம். ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிப்பது மக்கள் தொகை அடர்த்தி. ஸோ ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்னு கணக்கெடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், இந்த மக்கள் தொகை அடர்த்தி வந்து நம்மளுக்கு 2011 படி நம்மளுக்கு எவ்வளோ இருந்தது அப்படின்னா 382 இருந்தது. இந்தியாவின் சராசரி மக்கள் தொகை அடர்த்தியை விட மிகுந்து காணப்படும் மாநிலங்கள் என்ன அப்படின்னா கேரளா, மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம். ஸோ இந்த 4 மாநிலங்கள்லையுமே இந்தியாவோட சராசரி மக்கள் தொகை அடர்த்தின்னு ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, அதை விட அதிகமாக இருக்கிற மாநிலங்களாக இருக்காங்க. மேற்கு வங்காளம் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 880. பீகாரில் உள்ள மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1102. மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தியுடைய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம். சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள் தான் இருக்காங்க. 1000 ஆண்களுக்கு பெண்களின் விகிதத்தை குறிப்பது என்ன அப்படின்னா பாலின விகிதம். ஸோ 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்கன்னு கணக்கெடுக்கிறது நம்மளுக்கு பாலின விகிதத்தை தான் குறிக்கும். பாலின விகிதம் 1000 ஆண்டுகளுக்கு உள்ள பெண்களை குறிக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். 2011 படி பாலின விகிதம் 940 இருக்குது. 2011 படி குறைவான பாலின விகிதமுடைய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானா 877 இருக்குது. 2011 படி அதிக பாலின விகிதமுடைய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா 1084. 1901 1911 ஆண்டு காலங்களில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23. வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் இப்போ கரண்ட்டாக எடுத்த சென்சஸ் படி 2011 படி எதிர்பார்ப்பு விகிதம் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 63.5. இதே ஆண்களுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 62.6. பெண்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 64.2. இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 நிலைகளோட தான் இருக்குது. எழுத்தறிவு விகிதம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 2011 ஆண்டு சராசரியாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 74.04 இருக்குது. ஆண்களுக்கு மட்டும் பார்த்தோன்னா 82.1, பெண்கள் 65.5. ஸோ இவ்வளோ சதவீத மக்கள் மட்டும் தான் நம்மளுக்கு எழுத்தறிவு உடைய மக்களாக இருக்காங்க. எழுத்தறிவு விகிதமில் மாநிலங்கள் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கேரளா வந்து 94% அதிகமாக இருக்குது. மிசோரம் 91.3% இருக்குது. கோவாவில் 88.7%, தமிழ்நாட்டில் 80.1%, பீகாரில் 61.8% குறைவான எழுத்தறிவு விகிதத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. உலகின் வலிமையான பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா எத்தனையாவது இடம் அப்படின்னு பார்த்தோன்னா 7வது இடம் தான் வகிக்குது. மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால் எந்த ஆண்டை பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 1921. இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரையை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அம்பேத்கர் அவர்கள் இந்த கட்டுரையை எழுதியிருக்காங்க. குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் அப்படின்ற கட்டுரை அம்பேத்கர் எழுதுனது. யாருடைய காலத்தில் இந்திய தொழில்நுட்ப கழகம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் தொடங்கின அப்படின்னு பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரு காலகட்டத்தில் தான் தொழில்நுட்ப கழகங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் எல்லாமே தொடங்கியிருப்பாங்க. 1976 வரை மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி அதன் பிறகு மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பில் வந்தது. ஸோ நம்மளுக்கு துறைகள் எல்லாமே பிரிச்சிருக்கோம் இல்லையா, நம்ம ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு. ஸோ அதில் மாநில பட்டியலில் தான் நம்மளுக்கு 1976 வரைய கல்வி வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறமா 1976 42வது சட்ட திருத்தத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மாநில பட்டியலில் இருந்த கல்வியை எடுத்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் போட்டாங்க, அதாவது மத்திய மாநில பட்டியலில் போட்டாங்க. ஸோ இப்போது வந்து கல்வித்துறை எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய மாநில அரசுகளோட கூட்டு பொறுப்பில் வந்து நமக்கு இருக்குது. வரவு செலவு திட்டத்தில் 3% GRD நிதி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டு பெருமளவு நிதி பள்ளி கல்விக்கே செலவிடப்படுகிறது. வரவு செலவு திட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா 3% நம்ம பள்ளி கல்வித்துறைக்கு தான் செலவிடுறோம். இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை எங்கே துவங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் துவங்கியிருக்காங்க. தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1950. நிலக்கரி உற்பத்தியில் எந்த இடத்தில் இந்தியா உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது இடம். நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா 3வது இடம் வகிக்கிறது. 2011 படி அதிக எழுத்தறிவு விகிதம் பெற்றுள்ள மாநிலம் எது அப்படின்னா கேரளா மாநிலம் 92%.
2011 படி குறைவான எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலம் எது அப்படின்னா பீகார் 53%. இவற்றில் மக்கள் தொகை அடர்த்தி மிக குறைவான மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அருணாச்சல பிரதேசம். திட்டமிடலை நம் நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நேரு அவர்கள் தான், ஜவஹர்லால் நேரு அவர்கள். பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் பெற்ற ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998. நாட்டு வருமானத்தை மொத்த மக்கள் தொகையில் வகுக்க கிடைப்பது என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா தலா வருமானம். ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். B.R. அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை எதன் அடிப்படையில் ஆராய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயின் சிக்கல்கள் அப்படின்னு தான் அம்பேத்கர் அவர்கள் ஆராய்ஞ்சிருக்காங்க. V.K.R.V. ராவ் யாருடைய மாணவராக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா J.M. கீன்ஸ் அவருடைய மாணவர் தான் V.K.R.V. ராவ் அவர்கள். பெரும் பிரிவினை ஆண்டுன்னு எதை சொல்கிறோம் 1921. சிறுபிளவு ஆண்டுன்னு எதை சொல்கிறோம் 1951. ஸோ மக்கள் தொகையில் ஏற்பட்ட பெரும் அதிகரிப்பை தான் பெரும் பிளவுனும், மக்கள் தொகையில் ஏற்பட்ட சரிவை தான் சிறுபிளவுனும் சொல்கிறோம். மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு எதை சொல்கிறோம் 1961. இந்தியாவின் இருப்பு பாதை நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63,000 கிலோமீட்டர். மின்மயமாக்கப்பட்ட பாதையின் நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,000 கிலோமீட்டர். புதுப்பிக்க இயலாத மின்னாற்றல்கள் மூலம் நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. ஸோ புதுப்பிக்க இயலாத மின்வளங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. இதிலிருந்து எடுக்கிற மின்னாற்றல் தான் புதுப்பிக்க இயலாத மின்னாற்றலாக இருக்கும். புதுப்பிக்கக்கூடிய மின்சக்தி இதிலேருந்து எடுக்கலாம். புதுப்பிக்கக்கூடிய மின்சக்தி மூலமாக என்னென்ன வளங்கள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய சக்தி, காற்று சக்தி, அலைகள் சக்தி, புவி வெப்ப சக்தி, உயிரி எரிவாயு சக்தி. ஸோ இது எல்லாமே புதுப்பிக்கக்கூடிய வளங்களில் இருக்கக்கூடிய மின்சக்தியாக இருக்குது. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்னால் என்ன அப்படின்றது பார்த்தலாம். காடுகள், வனவிலங்குகள், காற்று, கடல் வளங்கள், நீர்மின் சக்தி, உயிரின தொகுதி. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு காற்றாலை மின் உற்பத்தி. இது எல்லாமே புதுப்பிக்கக்கூடிய வளங்களாக இருக்குது. அப்போ புதுப்பிக்க இயலாத வளங்கள்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிம எரிபொருள், நிலக்கரி, பெட்ரோலியம், கனிம வளங்கள். இது எல்லாமே புதுப்பிக்க இயலாத வளங்களாக இருக்குது. இப்போ நம்ம புதுப்பிக்கக்கூடிய வளம்னு சொல்கிறோம் அப்படின்னா அதை நம்மளால் மறுபடியும் நம்ம பயன்படுத்தி முடித்ததுக்கப்புறமா மறுபடியும் நம்மளால் என்ன பண்ண முடியும், மறுபயன்பாட்டுக்கு ரெடியாக இருக்கும். ஆனால் புதுப்பிக்க இயலாத வளங்கள் நம்ம பயன்படுத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அது உருவாகிறதுக்கு பல ஆயிரம் வருடங்கள் நம்மளுக்கு ஆகும். அதனால தான் அதை புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சூரிய சக்தியை எடுத்தோம் அப்படின்னா இப்போ இன்றைக்கி நம்ம சூரியன்கிட்டேருந்து சூரிய சக்தி எடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம மறுபடியும் சூரியன்கிட்டேருந்து சூரிய சக்தி மூலமாக நம்மளால் மின்சாரத்தை எடுத்துக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு நாளைக்கு சூரியன் இருக்க போகுது இல்லையா. ஆனால் இன்றைக்கி நம்ம நிலக்கரியை பயன்படுத்தி அதோட மின்சாரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மறுபடியும் நாளைக்கு நிலக்கரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் நம்மக்கிட்ட இருப்பு இருக்கிற வரை இருக்கும். நம்மக்கிட்ட இருப்பு தீர்ந்துருச்சு அப்படின்னா பல ஆயிரம் ஆண்டுகள் நம்ம வெயிட் பண்ணால் மட்டும்தான் மறுபடியும் நம்மளுக்கு நிலக்கரி கிடைக்கும். அதனால தான் புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சே புதுப்பிக்கக்கூடிய வளம்னா என்ன, புதுப்பிக்க இயலாத வளம்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். அடுத்து பார்க்கலாம். இந்தியா 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புடன் உலகின் எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது இடம். உலக நிலப்பரப்பில் எத்தனை சதவீதம் இடம் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.42% பிடிச்சிருக்கு. 2007 ஆண்டு கணக்கீட்டின்படி இந்தியாவின் காடுகள் எத்தனை மில்லியன் ஹெக்டரில் இருக்குது அப்படின்னா 69.09 மில்லியன் ஹெக்டரில் தான் காடுகளுடைய பரப்பு இருக்குது. இந்தியாவின் காடுகள் மொத்த நிலப்பரப்பில் எத்தனை சதவீதம்னு பார்த்தோம்னா 21.02%. நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா 3வது இடத்துல இருக்குது. எந்த மாநில நிலக்கரி வயல்களில் இருந்து அதிக அளவு நிலக்கரி கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு வங்காளம் மற்றும் ஜார்க்கண்ட். ஸோ இந்த 2 நிலப்பகுதியிலிருந்து தான் நம்மளுக்கு அதிக அளவு நிலக்கரி கிடைக்கிது. இந்தியாவில் உள்ள இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஹெமடைட் பார்த்தோம் அப்படின்னா 14,630 மில்லியன் டன் இருக்குது. மேக்னடைட் பார்த்தோம் அப்படின்னா 10,619 மில்லியன் டன் இருக்குது. அலுமினியம் தயாரிக்க பயன்படும் முக்கிய தாது என்ன அப்படின்னா பாக்சைட். ஸோ பாக்சைட்ன்ற தாது இருந்தால் நம்மளுக்கு அலுமினியம் எடுப்பாங்க. 60% மைக்கா உற்பத்தியுடன் முதலிடம் வகிக்கும் நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. மைக்கா உற்பத்தியில் இந்தியா தான் முதலிடம் வகிக்குது. சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் எடுக்கும் இடங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா டிக்பாய், பாட்டர்பூர் தான் நம்மளுக்கு சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் எடுக்கக்கூடிய நிலங்கள். தங்கம் கிடைக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலார் மாவட்டத்தில் உள்ள கோலார் தங்க வயல் கர்நாடகாவில் இருக்குது. ராய்ச்சூர் மாவட்டத்தில் உள்ள ஹெட்டி தங்க வயல் கர்நாடகாவில் இருக்குது. அனந்த்பூர் மாவட்டத்தில் உள்ள ராம்கிரி தங்க வயல் ஆந்திராவில் இருக்குது. இந்த 3 இடத்துல இருந்தும் நம்மளுக்கு தங்கம் கிடைக்கும்.
காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே.சி. குமரப்பா அவர்கள். ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்திய சென் எந்த ஆண்டு பெற்றாங்க அப்படின்னா 1998. அம்பேத்கர் முனைவர் பட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை எது அப்படின்னா இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை. ஸோ இதுதான் அம்பேத்கர் அவர்கள் அவங்களோட முனைவர் பட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு. கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா ஜோசப் செல்லதுரை குமரப்பா அவர்கள். ஷார்ட்டாக ஜே.சி. குமரப்பா அப்படின்னு சொல்கிறோம். ஜோசப் செல்லதுரை குமரப்பா அவர்கள் பிறப்பு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் ஜனவரி 4ஆம் தேதி 1892. குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர குஹா அவர்கள். சரிங்களா? ஸோ இதோட நம்ம எக்கனாமிக்கில் 11th 12th இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் லெசன்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துருக்கோம். ஸோ இதில் 11th 12th இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் 6th to 10th எக்கனாமிக்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் லெசன் இருக்குது, அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ இதை ஃபுல்லாக ஒரு குவிக்காக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ்லேருந்து கொஷின் வரும். ஷார்ட் நோட்ஸாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே ஃபேக்ஸாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஒருக்க பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் காதில் கேட்டுக்கிட்டாலே போதும், உங்களுக்கு மனசில் நிற்கும். சரிங்களா? ஸோ இதே மாதிரியே அடுத்த வீடியோவில் அடுத்த கண்டென்ட்டோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.